ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம். இன்றைக்கி நாங்கள் வந்திருக்கிறது 5 பிலோக்கு ஷாப்பிங் தாங்க. என் சின்ன பொண்ணோட என்னடா இந்த மாதம் ஆரம்பிச்சதுலேருந்து ஷாப்பிங் வீடியோஸாக போட்டுட்ருக்கேன்னு நீங்கள் நினைக்கிறீங்க தானே? நானும் அதே தாங்க நினைக்கிறேன். பிளாக்மெயில் பண்ணிகிட்ருக்கா. என் பர்த்டே மாதம் என்னை அங்கே கூட்டிகிட்டு போ இங்கே கூட்டிகிட்டு போன்னு என்னை கூப்பிட்டுட்டு வந்துகிட்டே இருக்கா. காசு போகிற வழியே தெரிய மாட்டேங்குது. இன்றைக்கி காலையில் காஸ்கோ போயிட்டு வீட்டுக்கான தேவையான ஐட்டம் வாங்கின உடனே அம்மா 5 பிலோ போகலாம் அப்படின்னா எதுக்கு வந்திருக்கோம் தெரியுமா? ரிட்டர்ன் கிஃப்ட் வாங்குறதுக்கு. அது என்னான்னு தெரியுமாங்க? இந்த எவனோ ஒருத்தன் கண்டுபிடிச்ச ஒரு விஷயம், அதாவது பர்த்டேக்கு வர்ற குழந்தைங்களுக்கெல்லாம் கூட கிஃப்ட் கொடுத்து அனுப்பணும் அப்படின்னு. அந்த ஆள் மட்டும் என் கையில் கிடச்சான். ஒன்றும் கிடையாது, கொஞ்சம் கடன் வாங்க போகிறேன் காசை. ஏன்னா இந்த மாதம் அங்கே போகலாம் இங்கே போகலாம் இதை வாங்கலாம் அதை வாங்கலான்னு காசு போய்கிட்டே இருக்கிற வழி தான் தெரியுதே தவிர லக்ஷ்மி உள்ளே வர மாட்டேங்கிறாங்க வீட்டுக்குள்ளே. எனிவேஸ், வந்திருக்கிறது 5 பிலோன்ற கடைக்கு. இங்கே வந்து $3 ஆரம்பித்து $8 வரைக்கும் உங்களுக்கு கிஃப்ட்ஸ் கிடைக்கும். நீங்கள் கம்மி பட்ஜெட்டில் ரிட்டன் கிஃப்ட்ஸ் கொடுக்கணுன்னு ஆசைப்பட்றீங்க, ஒரு குழந்தைக்கு ஒரு 4-5 ஐட்டம் குட்டி குட்டி ஐட்டம்ஸ் வந்து ஒரு பேக்கில் போட்டு கொடுக்கணுன்னு நினச்சிங்கன்னா திஸ் இஸ் த பெஸ்ட் பிளேஸ் டு கம். ஆனால் உள்ளே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஹாஃப் டே ஆகும். ஏன்னா இது ஒரு கடை இல்லைங்க, கடல். ஏன் சொல்கிறேன்னா அவ்வளோ கன்ஃபியூஸ் ஆகுங்க. நீங்கள் ஃபஸ்ட் டே வந்து ஒரு இடத்துக்கு மட்டும் போயிட்டு கடைக்குள்ளே கண்டிப்பாக டிசைட் பண்ணிவிட்டு அந்த பொருளை வந்து பில் பண்ணி செக் அவுட் பண்ணிவிடுங்க. இல்லைனா கடைக்குள்ளே நடந்துக்கிட்டே இருப்பீங்க, எதை வாங்கணும் எதை வாங்க வேண்டான்னே உங்களுக்கு தெரியாது. கன்ஃபியூஸ் ஆகி பைத்தியம் பிடிச்சிடும். செகண்ட் ஆஃப் ஆல், அதுவும் பொன் குழந்தைங்களுக்கு அவ்வளோ அழகழகான க்யூட்டான திங்ஸ் இருக்குது. மேக்கப் இருக்குது, ஃபேஸ் மாஸ்க்கெல்லாம் இருக்குது, டைரிஸ் இருக்குது, கையில் ஹோல்ட் பண்ணுற ஃபேன்ஸ் இருக்குது. இங்கே இல்லாததே இல்லைங்க. அதனால் நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு பர்த்டே பார்ட்டி வைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரிட்டன் கிஃப்ட்ஸ் வாங்குறதுக்கு நீங்கள் 5 பிலோக்கு வரலாம். கம்ப்ளீட்லி ஒர்த் இட். $10 ஒரு குழந்தைக்கு கிஃப்ட் வாங்கி நீங்கள் வந்து கொடுக்கலாம். உங்களுக்கு டெஃபினெட்லி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். பட் உள்ளே வரும்போதே என்ன வாங்க போகிறோன்றதை டிசைட் பண்ணிவிட்டு வாங்க. உள்ளே வந்த உடனே இந்த குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி ஒரே இடத்துல போயிட்டு ஒன்றை வாங்கி கடைன்னு போய் பில்லை போட்டுருங்க. இல்லைனா அரை நாள் ஆனாலும் எதையுமே கண்டுபிடிக்க மாட்டீங்க, அதாவது எதையுமே தேர்ந்தெடுக்க மாட்டீங்க. எனிவேஸ், நான் வந்து செல்ஃப் செக் அவுட்டுக்கு வந்தாச்சு. இந்த கடையில் மட்டும் இல்லைங்க, யூஎஸில் இப்போ நிறைய கடையில் செல்ஃப் செக் அவுட் தான். நிறைய எம்ப்ளாயீஸை கம்மி பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. உங்களில் யாருக்காச்சும் இந்த பழக்கம் இருக்கா? நான் எப்படின்னா, கையில் வந்து ஏதாச்சும் வச்சுட்டு ரொம்ப பேனிக், ரொம்ப அவசரத்தில் ஏதாச்சும் பண்ணிட்டு இருந்தேன்னா கையிலேருந்து கண்டிப்பாக அதை தவற விட்டுருவேங்க. நான் தான் எங்கள் வீட்டில் நிறையா தட்டை உடைப்பேன், கண்ணாடி கிளாஸை உடைப்பேன். அது வந்து வேர்ல்டு ரெக்கார்டே நான் தான் நினைக்கிறேன். என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் ஆன உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் டேலண்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா சும்மா நின்றுட்டு தடுக்கி விழுகிற ஆளில் நானும் ஒருத்தி. கையில் சும்மா வச்சிட்ருப்பேன், டபக்குன்னு எல்லாத்தையும் கையிலேருந்து போயிடும். அது என்னன்னு எனக்கு தெரியல. இத்தனைக்கும் நான் ரொம்ப ஜாக்கிரதையாக வேற இருப்பேன். எனிவேஸ், அடுத்தது நாங்கள் போக போகிறது கோனா ஐஸ் சாப்பிட்றதுக்காக. கோனா ஐஸ்ன்றது என்னன்னா, இந்த ஐஸ் க்யூப்ஸை வந்து நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு அது ஒரு கப்பில் போட்டுட்டு சிரப் ஊற்றுவாங்க. நிறைய ஃப்ளேவர்டு சிரப் ஊற்றி கொடுப்பாங்க. நம்ம என்ன ஃப்ளேவர் வேணும் சிரப்புன்றது நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். அது வந்து சாப்பிட்றதுக்கு என் பொண்ணு ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்கா. இது அவளோட பர்த்டே வீக்குன்றனால அவளுக்கு எல்லா விஷயத்துக்கும் நாங்கள் எஸ் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதனால் மேடம் வந்து அங்கே போகணுன்னு சொல்லியிருக்கா. எனிவேஸ், நாங்கள் ரிட்டன் கிஃப்டாக வாங்கினது என்னன்னா, எல்லோ கலர் கவர் இருக்கிற நல்ல சார்ம்ஸ் எல்லாம் தொங்குற மாதிரி ஒரு ஜேர்னல், ஒரு நோட் புக்கு, அது கூடவே 12 கலர்ஸ் இருக்கிற ஒரு கலர் பென் செட்டு வாங்கியிருக்கேன். ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. ஐ எம் பிரிட்டி ஷுவர் எல்லா குழந்தைங்களுக்கும் இது ரொம்ப பிடிக்கும்னு. உங்களுக்கு பொன் குழந்தைங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக 5 பிலோவில் எக்கச்சக்கமான சாய்ஸஸ் இருக்குங்க. அதனால் போய் பாருங்கள் ரிட்டன் கிஃப்ட் ஐடியாஸ்க்காக. அடுத்தது கோனா ஐஸ் சாப்பிட போகலாமா? ஸோ யாரும் என்கிட்ட போன வீடியோவில் என்னோடய ஃபிட்னஸ் ரூட்டீன் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக சொல்கிறேங்க, பட் பெருசாக ஒரு ரூட்டீனெல்லாம் இல்லை. ஆனால் நான் என் ஹெல்த்தை வந்து சில விஷயங்கள் நான் ஹெல்த்துக்காக பண்ணுவேன். அதில் நோ காம்ப்ரமைஸ். அது என்ன நான் பண்ணுறேன்றதை கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஒரு வீடியோவில் சொல்கிறேன். வெளியே நல்ல வெயில் அடிச்சிட்ருக்குதுங்க. அதனால் இனி போயிட்டு ஐஸ்கிரீம், அந்த ஐஸ் சாப்பிட்றது வந்து டெஃபினட்டாக என் பொண்ணுக்கு ஒரு குழுவான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க போகுது. ஆனால் நான் வந்து ஊட்டி பொண்ணாச்சே, சில்லுன்னு நான் எதுவுமே சாப்பிட மாட்டேங்க. நான் தண்ணி குடித்தா கூட நல்ல சுட தண்ணி குடிக்கிற ஆள். அது எவ்வளோ வெயில் அடித்தாலும் அது அப்படியே ஒரு பழக்கமே ஆயிடுச்சு. உங்களில் யாருக்காச்சும் அந்த மாதிரி பழக்கம் இருக்கா? சுடு தண்ணி தான் குடிப்போன்னு. அதுவும் லஞ்சை நல்ல காரசாரமாக சாப்பிட்டுட்டு அந்த சுட தண்ணி குடிக்கும்போது கண்ணில் அந்த தண்ணி வரும். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். எனிவேஸ், அடுத்தது கோனா ஐஸ் சாப்பிட போகலாமா?
கோனாய் சாப்பிட போன இடத்துல இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் இந்த கடைக்கு வரேன். ஆக்சுவலி என் பொண்ணு இங்கே வந்திருக்கா இதுக்கு முன்னாடியே அவங்க அப்பாவோட. ஆனால் இதுதான் எனக்கு ஃபஸ்ட் டைம். உள்ளே போயிட்டு ஒரு 25 ஃப்ளேவர்ஸ் வச்சுருக்காங்க சிரப் மட்டும். நானே கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். அவள் வந்து 20 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் என்ன ஃப்ளேவர் வேணும்னே செலக்ட் பண்ணியிருக்கா. எனிவேஸ் அவள் செலக்ட் பண்ணது வந்து மேங்கோ ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஸ்ட்ராபெரி லெமனேட். அவள் சாப்பிட்றாள்லங்க இந்த ஸ்பூனு, அது வந்து ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு. என்னன்னா ஐஸ்குள்ளே போட்ட உடனே கலர் மாதிரி பர்பிள் ஆகிடும். அதை எடுத்து வாயில் வச்ச உடனே வாயோட டெம்பரேச்சரில் ப்ளூ ஆகிடும். எனிவேஸ் அங்கேருந்து ஷாப்பிங் எல்லாம் முடிச்சு எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு வீட்டு பக்கம் வரும்போது வீட்டு பக்கத்தில் ஒரு பன்னி வந்து ஒரு முயல் குட்டி வந்து ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஆக்சுவலி யூஎஸில் நாங்கள் இருக்கிற இடத்துல முயல் மான் எல்லாம் ரொம்ப 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 காமன். அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு எல்லாத்தையும் பேக்கும் பண்ணி வச்சுட்டேன். அதாவது அந்த ஜேர்னல்லையும் அந்த கலர் பென்சில்ஸையும் ரெண்டும் சேர்த்து ஒரு எல்லோ ரிப்பனில் கட்டிட்டு ஒரு கிஃப்ட் பேக்குள்ளெல்லாம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. இனி நாளைக்கு பர்த்டே பார்ட்டி இருக்குது. பர்த்டே பார்ட்டி எப்படி போச்சுன்னு உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அதுவரை ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே. பாய்.